இந்த சூழலை கொஞ்சம் முன்கூட்டியே உணர்ந்து ஒருவேளை பாமக இங்கே பேசிட்டு இருக்காங்கன்றத உணர்ந்து தான் திரும்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார் எடுத்துக்கலாமா? திமுகவை மட்டுமே நம்பி நாங்கள் இல்லை, தேர்தல் முடிவில் தேர்தல் அரசியல் எந்த முடிவும் எங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு பேசி. எஸ், உண்மை. அவர் ஸ்மெல் பண்ணுறாரு, இவங்க பேசுகிறாங்க, தனிமைப்படுத்துகிறாங்கன்னு. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு பரவலாக வந்து திமுக சர்க்கிள்ஸில் பேசப்படுறது என்னன்னா, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு தான் இவங்களும் உள்ள உட்காந்துருக்கணும், இவங்களுக்கு வேறு கதி கிடையாதுன்ற மாதிரியான பேச்சுக்களை சிலர் பேசினார்கள். ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு, எங்கே போவனே? விஜயோட போகிறதுன்றது இன்னொரு மக்கள் நல கூட்டணி. ஏடிஎம்கே கூட்டணி இருக்க வரைக்கும் நீ எங்களை மிரட்டலாம். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி போனவுடனே நீ அங்கே போக மாட்டேன், எங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் இருப்ப. அதனால தான் அதை முளையிலே கிள்ளி எறியத்துக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்பு வரையில் தொடர்ந்து ஒரு 3-4 இடங்களில் திருமாவுடைய பேச்சு உங்களுக்கு இருந்தது. எல்லா பக்கமும் கதை தந்துச்சுன்னா கொள்கை அது உண்மைங்க. அவர் எல்லா பக்கமும் ஒரு கதவை திறந்து வச்சுட்டு இல்லைங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த 11 வருஷத்தில் கோடிகளில் புரண்டு இருக்கலாம், மந்திரிக்காக இருக்கலாம். அவருக்கு அவ்வளோ பெரிய ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன. திரும்ப எங்கே போனாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். அப்படி எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு தூரம் வந்து பிஜேபி அவருக்கு ஆசை வார்த்தைகளை காட்டியதுன்னு. அவர் அடிப்பணியை ரொம்ப அழகாக சொன்னார்ல, 2 பக்கமும் கதை திறந்து வச்சுட்டு எந்த பக்கம் யார் வரான்லாம் நான் பார்க்குறேன். அது உண்மை. அது இது எல்லாத்தையும் மீறி ஒரு வேளை திருமாவையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்க பாமக உள்ள கூட்டு வந்தாங்கன்னா அந்த கூட்டணி படுதோல்வியை தழுவும், ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுக்கு சரியான உதாரணம் 2011. ஒருவேளை விசிக வெளியேறி பாமக மட்டும் உள்ள இருந்து அதோட நிலைமை என்ன வரும் நினைக்கிறேன்? அதை விட மோசமாக போகும்.